எப்படி இறங்குறாங்களான்னு மிளகாய கூட கிள்ளி கண்ணில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, எரிஞ்சாலும் தூக்கம் வராதுல்ல. கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது இல்லை, கண்ணுக்கு நல்லது. அது பட்ட உடனே என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற அசடெல்லாம் சேர்ந்து கண்ணீராக வடிஞ்சிடும், அவ்வளோதான். டஸ்ட் அலர்ஜி சொல்கிறோம்ல, அந்த டஸ்ட்டு இருந்தால் கூட அந்த அந்த கண்ணீர் உள்ள ஒரு அலசி எல்லாம் வெளியே விட்டுருக்குறாங்க. கண்ணுக்கு எண்ணெய் கட்டுவாங்க, எண்ணத்தை காய வச்சு கட்டுவாங்க. எண்ணெயில் மிளகா விதையை கொதிக்க வச்சு தான் எண்ணெய் கட்டுவாங்க. முன்னாடி குழந்தைகளுக்கெல்லாம் எண்ணெய் கட்டுவாங்க கண்ணுக்கு. மிளகா விதை எண்ணெயில் நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி இறுத்து தான் எண்ணெய் கட்டுவாங்க. அது யாருக்கு தெரியும் எண்ணெய் கட்டுவாங்க? பிறந்துருச்சுன்னா 30வது நாள் கழிச்சு செஞ்சோன்னா மாதத்தில் 2 முறை குழந்தைகள் கண்ணுக்கு எண்ணெய் கட்டுவாங்க. 3 மாதத்துக்கு 6 முறை கட்டுவாங்க, தெரியுமா? இப்போ இருக்கிறவங்க குழந்தைய பற்றி குளிப்பாட்டுறதுக்கே எப்படின்னு தெரியாமல், அப்போல்லாம் காலில் குப்புரை படுக்க போட்டுக்கிட்டு இங்கே போட்டு சுடுதண்ணியை ஊற்றி தேய்ச்சி பண்ணி எல்லாம் முடிச்சு காலை 2 முடிச்சுட்டு தலையில் முடிச்சுட்டு இப்படி ஆட்டி திருப்பி அப்படி தூக்கி போட்டுருவாங்க பிள்ளைங்களை. இப்போ பிள்ளை அப்படி ஆட்டிடக்கூடாது, இப்படி ஆட்டிடக்கூடாதுங்க. தூக்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கையில் வெட்டு மாதிரி கொடுத்துருங்க, அதுக்குள்ள அது சேஃபாக இருக்காங்களா? நிறுவனத்துக்கு தூக்கத்து தருவாங்க. வாரம் எண்ணெய் காய வச்சு அந்த குழந்தைக்கு உடம்புல இருந்து கை காலெல்லாம் தேய்ச்சி உருகி இழுத்து சொடக்கெடுத்து விடுவாங்க குழந்தைக்கு. இன்னைக்கு யார் இந்த குழந்தைக்கு என்ன தெரியல, சொடக்கெடுத்து விடுவாங்க. அது சொன்னால் குழந்தை எப்படி தூக்குறதுன்னே இப்போ தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சரி வாங்க, கதிரம்மா கொட்டாய் வந்துருச்சு, வாங்க போகலாம்.